என்ன நேத்து வரும்போதும் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரல, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, எங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க? அந்த பிரேக்கு கட்டாயி போச்சு, அதான் அந்த கடையில கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரி பண்றதுக்கு. பிரேக்கு கட்டாயி போச்சா? ஏங்க வண்டியை வாங்கும்போது உருப்படியா பார்த்து வாங்கன்னு இதுக்கு தான் சொன்னேன். எங்க கேக்குறீங்க என் பேச்ச? இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுறீங்க. இப்போ அது சரியில்லை இது சரியில்லைன்னா என்ன பண்றது? ஆமா ஆமா, நீ லோன் வாங்கி அப்படியே 2 லட்சம் 3 லட்சம்னு கொடுத்துட்ட, கொடுத்தது 1 லட்சம், அதுக்கு அந்த வண்டி தான் கிடைக்கும். ஆமா ஆமா, 1 லட்சம் கொடுத்ததுக்கே இன்னும் நான் குழுவுல பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கே இன்னும் 10 ரூபா நீங்க கொடுத்தது கிடையாது. இதுவே பெரிய விஷயம். இன்னும் 2 லட்சம் 10 லட்சம் வேற கொடுப்பாங்க. சும்மா காலங்கத்துல வெட்டி வேலை பேசிட்டு இருக்காத, பஸ்ஸுக்கு தான் போய் ஆகணும். இன்னும் அது சர்வீஸ் பண்றதுக்கு அதை சரி பண்றதுக்குள்ள எம்புட்டு கேட்க போறான்னு தெரியல. இதுவுமே கொஞ்சமா இருக்கும்போது போய் வண்டியை கொடுத்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதை விட்டுவிட்டு அதையே வச்சு ஓட்டுனா அப்புறம் அப்படித்தான் ஆகும். 10 ரூபா செலவோடு முடியறது இப்ப 2000 வந்து நிக்குது. சரி சரி கத்தாத காலங்கத்திலேயே. எங்க என் தம்பி பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்குங்க. வந்துட்டாங்களா? ஏதோ கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம், மறுபடியும் வந்துட்டாங்களா? வாங்கி வச்சிருக்க மூட்டை உடனே மூக்கு வேர்த்து வந்துட்டாங்களா? முடிச்சு கட்டிட்டு போயிருவாங்களா? உங்க புத்தி மட்டும் எப்பயுமே அங்கதான் போகும். அதுங்க ஒண்ணும் இங்க வந்து இருக்கல, அங்க அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, மகா வீட்டுல. நீ வேணா அங்க போய் பேசிட்டு வா, சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆக்கி கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சு கட்டிட்டு போயிடாத. ஆமா 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 ஆமா, உங்க அக்காவுக்கு அழிச்சது பத்தாது, இதுல இவங்க வேற வந்து அழிக்க போறாங்களாக்கும். சும்மா இப்ப எதுக்கு எங்க அக்காவை பேச்சு இழுத்துட்டு இருக்க நீ? அப்புறம் எதுக்கு சும்மா அந்த பிள்ளைகளை இழுக்கிறீங்க நீங்க? காலங்கத்துல என் மண்டைக்கு ஏற விடாத, போயிட்டு வரேன். கட்டுச்சோறாக்கி போறாங்கங்க. ஒரு எட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வளையல் போட்டு விட்டு இருந்துட்டு போகலாம். அதுங்க மட்டும் ஒத்தையில வந்து தானே சாப்பாடைக்கு போடுறாங்க. நம்ம தான் குடும்பத்துக்கு இருக்கோம், வந்துட்டு போங்க. இங்க பாரு, யாரு என்ன வேணாலும் போய் பண்ணட்டும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நீ காசு இருக்குன்றதுக்கோசரம் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவ, நம்ம கேட்டா 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். கொடுத்து வச்சிருக்கீங்க செலவு பண்றதுக்கு. அவரு காஞ்சி போய் தான் கிடக்குறது. சி ஏமா போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? ஏய் நான் தான் சொன்னேன்லடி, அங்க வேற கட்டுச்சோறாக்கி போறாங்கம்மா, அங்க போகணும்னு. ஏமா நாங்களே 10th அப்புறம் 11th 12th ஒண்ணா படிப்போமா என்னன்னு கூட தெரியல. அதனால தான் இந்த வாரம் இனி ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் போகலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்கம்மா. போமா. ஏடி என் வயித்தச்சல குடிக்கிறீங்க? அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? நீ வேணா போயிட்டு வா, நான் போறேன். ஐயோ, நமக்கு வாச்சதும் சரியில்லை, நம்ம பெத்ததும் சரியில்லை. சரி பாத்திரத்துல கழுவி போட்டுவிட்டு நம்மளாவது போவோம், அந்த பிள்ளைங்களை கூட மாட ஒத்தாசை பண்றதுக்கு. காப்பி எதுவும் குடிக்கிறீங்களாப்பா? ஐயோ அதெல்லாம் வேணாங்கப்பா. இங்கெல்லாம் வந்து நேரத்துக்கு நேரம் குடிச்சிருவோம் ஐயா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் உடம்பு சூடா கதகதப்பா இருக்கும்ல. இங்க குடிச்சு பழகிட்டோம்னா அப்புறம் அங்க போய் அதே தேடுங்கய்யா. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில ஒருக்க சாயங்காலம் ஒருக்க, அவ்வளவுதான். இந்த மத்தியான வேலையில வைக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. அப்பல உங்களுக்குங்க? இல்லைங்க மாமா, வேண்டாம். எதுக்கு சும்மா சிரமப்படுத்திட்டு, அவங்களே உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுல போய் அதை வை இதை வைன்னு. அவங்க வைக்கலன்னா என்ன, நான் தான் கடை இருக்குதுப்பா, நான் கடையில கூட போய் வாங்கிட்டு வரேன். இருக்கட்டுங்க மாமா. டே, இந்த தம்பிங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இந்த கடையில காப்பி டீ எல்லாம் இது வாங்கி கொடுறா. எனக்கு வேலை இருக்கு, மேட்டுப்பாளையம் வரைக்கும் போறேன். மேட்டுப்பாளையம் வரைக்கும் போறியா? ஏண்டா கட்டுச்சோறு ஆக்கி போடுறதுக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கிறாங்க, மேட்டுப்பாளையம் போறியா? கம்மனு வீட்டோட இரு, 2 பேருக்கு தான் நலங்கு வைக்கணும். என்ன வளகாப்பா நடக்குது? கட்டுச்சோறு தானே ஆக்கி போறாங்க, வந்தவங்க ஆக்கி போட்டு போவாங்க. அதுக்கு அவ இருந்தா போதும், நான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படி பேசுறீங்க? 2 பேரும் தம்பதி சமயத்தர இருந்தீங்கன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருமே சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? எப்பா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? இல்ல அதெல்லாம் நாங்க எதுவும் எடுத்துக்கலைங்க. நீங்க போங்க, போய் அங்க இங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குங்க, அப்புறமேட்டுக்கு எந்திரிப்பீங்க. இருக்கட்டும்பா இருக்கட்டும். என்ன சந்தோஷ், மகாவோட அண்ணன் இன்னும் கோவத்தை விடல போல இருக்கே. அதான் மாப்பிள்ள, எனக்கும் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்துட்டு பேசாம மூஞ்சி கொடுக்காம அவர் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு போறது. நமக்கு கூட அது பெரிய பிரச்சனை இல்ல, மகாதான் பாவம். ராத்திரியெல்லாம் ஒரே அழுக, அண்ணன் என்கிட்ட பேசல வைக்கலன்னு. பாவம்பா மகா, மனசே சங்கட்டமா இருக்கு. கூட பிறந்த அண்ணன் பேசலன்னா அது எம்பிட்டு கஷ்டம். மகா எவ்வளவோ நமக்காக செய்யறான், ஆனா அவளுக்காக நம்ம என்னத்தை பெருசா செஞ்சுட்டோம். அவங்க அண்ணனோட அவளை சேர்த்து வைக்கணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இங்க இருந்து போறதுக்குள்ள மகா அவங்க அண்ணன்கிட்ட பேசணும். ஏ பூமாரி, பழத்தை கையில வச்சிட்டு இருக்க, அது அவங்க சாப்பிடறதுக்கு. நீ இது சந்தடி சாக்குல எடுத்து வாயில போட்டுறாத. அண்ணி நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா தான் நீ கையில வச்சிருக்கேன். ஐயோ எடுத்து சாப்பிட்டாதான் என்ன, சாப்பிட்டுட்டு போட்டு விடு. நீ உங்களுக்கு தெரியாது, நாங்க பெரியம்மா வீட்டுல இருக்கும்போது அப்படிதான். பெரியம்மா எங்களுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தா கொடுக்க மாட்டாங்கல்ல, ஆனா அதெல்லாம் கழுவி வைக்கிறது சொல்லி எங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த பூமாரி என்ன பண்ணுவா, அப்படியே ஒவ்வொன்றையும் கழுவி ஒன்றை கழுவும் போது இன்னொன்று வாயில போட்டுருவா, இன்னொன்று கழுவிட்டு இன்னொன்று வாயில போட்டுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பா. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா நீ. அதனால சொன்னேன். நான் மட்டுமா எடுப்பேன், நீ தானே எடுப்ப. நான்லாம் வந்து ஒன்ன மாதிரில ஆட்டைய போட மாட்டேன். நான் ஒன்னு எடுத்தனால அது அண்ணனுக்கு பாதி கொடுப்பேன், நீ அப்படியெல்லாம் முனிங்கிடுவ.
குளிக்கலையே நீங்க? நான் குளிக்கணுமா? சரி வேலை செஞ்சுட்டு ஒத்தையால கஷ்டப்படுவீங்களேன்னு தான் நான் செய்வோன்னு வந்தேன். அத்தையும் தான் வெளியே போயிருக்காங்கல்ல. இருக்கட்டும் அண்ணி, நான் இதெல்லாம் செஞ்சிருவேன். நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்காக செய்ய வந்துட்டு உங்களையே வேலை வாங்கினா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைம்மா, நான் செய்வேன். என்ன பண்றது, 5 மாசம் வரைக்கும் தான் வீட்டில் சும்மா இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எம்பிட்டு வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் சுபபிரசம் ஆகும்னு வேற அம்மா சொல்லிட்டாங்களே. அதனால இப்பெல்லாம் ஒரு நிமிஷம் கூட உட்கார்றது இல்லை. ஏதாவது ஒரு வேலை கிடைச்ச வேலை எடுத்து செய்யறது. நீங்க மற்ற நாள் செய்யுங்க, இன்னைக்கு நீங்க எதுவும் செய்ய வேணாம். கம்முன்னு போய் உட்காருங்க போங்க. ஆமாங்கக்கா, நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. சரிம்மா, சரி பாருங்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரிங்க நீங்க போங்க. தங்கம் விலை கிடுகிடுவென்று உயர்வு. கிடுகிடுவென உயர்ந்தா? கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 2400 ரூபாய் ஒரு கிராமுக்கே உயர்ந்துள்ளது. ஆத்தாடி ஆத்தா, 2400 ரூபாய். முதல்ல ஒரு பவுனுக்கே அம்பிட்டுதான் ஏறும், இப்ப ஒரு கிராமுக்கே இம்பிட்டு ஏறி போச்சா? இனி வருங்காலங்கள்ல ஒரு கிராமு 10,000 வாங்க முடியாது போலயே. வருகின்ற காலங்களையொட்டி நகை விலை குறையும் என்று பார்த்தால் வருடம் நகை விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. மக்கள் அதனால் தங்கத்திலே முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளும் தான் காதுக்கு ஒரு மாட்டல் வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு சேர்த்தோம். அது என்ன ஆச்சு? ஆமா அது போய் பார்ப்போம். இருந்துச்சுன்னா இந்த வாரம் வாங்கி காதுக்கு போட்டுற வேண்டிதான். அந்த மீன்காரியெல்லாம் மாட்டில் வாங்கினப்ப எப்படி போட்டுக்கிட்டே மினுக்குனா, அந்த மாதிரி நானும் மாட்டில் வாங்கிட்டேன்னு அவன் மூஞ்சுக்கு முன்னாடி காட்டி அவளை வெறுப்பேத்துறேன். சொக்க தங்கம் சொல்லரி, சொக்க வைக்கும் சொல்லரி. மீனா என்ன கத்திஜா சொல்லு. என்ன வேலைக்கு வரலையா? என்ன கிளம்பாம இருக்க? நீ வேலைக்கு வரணும்னு நினைச்சேன். இல்ல கத்திஜா, வேலைக்கு வருவோன்னு தான் நினைச்சேன். ஊர்ல இருந்து தம்பி பிள்ளைங்கலாம் வந்திருக்குதுங்க, அதான் இன்னைக்கு வேலைக்கு வரல. தம்பி பிள்ளைங்களா? என்ன அன்னைக்கு வந்தாங்களே அவங்களா? ஆமா. என்ன விசேஷம்? மல்லிகாவுக்கு கட்டிச்சோறாக்கி பழம் வந்திருக்காங்களாமா, அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் அங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கிட்டு இருக்காங்க. அதான் நானும் அங்க கிளம்புறேன். அப்படியா? மகாலா வந்திருக்காளா? ஆமாமா, மகா அப்புறம் வீட்டுக்காரு அப்புறம் நாத்தனார் வீட்டுக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க. அடடே, கல்யாணத்துக்கு கூட போல பாரு. அதுவும் இல்லாம போகாம கூட நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. சரி போயிட்டு ஒரு எட்டு என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்புறேன். சரி வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, போ. இந்தா நான் போறேன். அடடடடா, 1/4 பவுன் மாட்டல் வாங்குற அளவுக்கு காசு சேர்ந்துருக்கும். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். இந்த ஆளுக்கு தெரிஞ்சா 10 ரூபாய் சேர்க்க முடியாது. அதான் அந்த ஆளுக்கு தெரியாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாயா சேர்த்தேன். என்னது காசு கணா? வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்கு. இதுக்குள்ளதானே எப்பயும் போட்டு வைப்பேன். இதுல போட்டு வைக்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கிட்டு போயிருக்கோம்? திருட்டு பயலா வருவோம்? இல்லையே, யாருமே வீட்டுக்குள்ள வர அளவுக்கு கதவு பூட்டையில வைப்போம். நானும் இந்த நாள் வீட்டுல எல்லாம் இருந்தேன். ஐயோ, போன வாரம் கூட காசு போட்டு வச்சனே, இந்த வாரம் காசு காணாமே. ஐயோ, யார் வந்து களவாண்டிருப்பா? காசுக்கு என்ன கை காலா முளைக்கும்? எந்திரிச்சு குதிச்சு ஓடுறதுக்கு. ஐயோ கடவுளே, 1 ரூபாயா 2 ரூபாயா 15,000 ரூபாய்க்கு மேல சேர்த்து வச்சனே. என் பணம் போச்சு. ஐயோ, 15,000 அந்த ஆளுக்கு தெரியாம ஐயோ சேர்த்து வச்சனே. ஒரட்டையும் பெரட்டாலும் கடைசியில சிரட்டையும் கையின் இருக்காதையா? எப்படி தெரியாத நமக்கு சம்பளம் கொடுக்கலன்னு போய் சொல்லி சேர்த்தது மொத்தமா போச்சு. ஐயோ. மகா, கத்திஜாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உன் கல்யாணத்துக்கு கூட உங்க அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா? சொல்லியிருந்தா நாங்க வந்து சாப்பிட்டு காலி பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு சொல்லாம ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, திடுதிப்புன்னு அமைஞ்சு போச்சு. என்னப்பா சந்தோஷ், எங்க புள்ள எப்படி நடத்துறா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நம்ம வீட்டுல எல்லாமே. சரியா, புள்ளையெல்லாம் ரொம்ப தங்கமான புள்ள. தங்கமா வச்சுக்கணும், சரியா? யார்கிட்டயும் எந்த சண்டை சச்சரவு போக மாட்டா. அவ ஒண்ணு தான் வேலை ஒண்ணுன்னு இருப்பா. புள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும், கண் கலங்காம வச்சுக்கணும், சரியா? சரிங்கக்கா. அப்புறம் எது விசேஷம்? அன்னைக்கு சாப்பாடு வைக்க போல வந்திருக்கேன்லக்கா, அதான் விசேஷம். கொழுப்பு தான் போ உனக்கு. இருந்தா எதுவும் சொல்லுவேங்கக்கா. சரி இருக்கட்டும். என்ன அவசரம்? பொறுமையாவே இருக்கட்டும். இந்த காலத்துல நாங்க தான் அந்த காலத்திலேயே வந்து கல்யாணம் உடனே 3 மாசத்துல விசேஷம் இல்லையான்னு சொல்லி பிள்ளைய பெற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எங்கிட்ட போக முடியுதா வர முடியுதா? அதுங்களை வளர்க்கறதுலே காலம் போயிருது. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு
ஆக்கி போடுறோம், வந்துருங்க. வேலைக்கு கிளம்புனேன், அப்புறமேட்டுக்கு மீனா வேலைக்கு வரலையான்னு கேட்டேன். அப்புறம் அவதான் சொன்னா நீங்க வந்திருக்கீங்கன்னு. அதான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். வேலைக்கு போறதுனால வர முடியுமா என்னன்னு தெரியல. மதியானம் நேரம் கிடைச்சதுன்னா நான் வேணா வந்துட்டு போறேன், இல்லைன்னா சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, வந்து சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பாடுலாம் எல்லாமே ஆக்கிட்டு இருக்கோம். சொல்லிட்டெல்லாம் வந்துடுறேன். சரிங்கக்கா. சரிம்மா, அப்ப இருங்க, நான் தான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கி போட்டாச்சு. வர்ற மருமவ வீட்டை பார்த்தோன்னே பரவாயில்ல, இப்படி பெரிய ஜாமான்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. பணக்காரவங்க தான். வர்ற மாமனாரும் அப்பாடி அப்பா இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தா நல்லா வச்சுப்பாங்க, போதாத குறைக்கு வரதட்சணையும் கொலிக்க கொலிக்க அள்ளி கொடுக்கலான்னு சொல்லி நினைப்பாங்க. பொண்ணு வீட்டில் இந்நேரத்துக்கு கிளம்பியிருப்பாங்க. புரோக்கர் காலையிலே கிளம்பியிருப்பாங்கன்னு சொன்னாரு. சரி, நம்ம பையன் கிளம்பிட்டானா என்னன்னு தெரியலையே. அவனை கிளப்புறதுக்கு தான் போதும் போதும் ஆயிடும் எனக்கு. நல்ல நாள்லேயே கிளம்புறதுக்கு அந்த சீனு போடுவான். இப்போ பொண்ணு வேற பார்க்க வராங்களா, பொண்ணு பிள்ளைய கிளப்புற மாதிரி இவனெல்லாம் கிளப்பணும். எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, அவள் ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி. ஏற்கனவே ஸ்நேகிதி ஸ்நேகிதின்னு ஒருத்திய மாசமாக்கி அதையும் சாகடிக்க வச்சு என்னென்ன வேலை பார்த்து விட்டான். இன்னைக்கு தென்றல் மாதிரியா? வர்றது தென்றலா இல்ல சூறாவளி புயலான்னு யாருக்கு தெரியும்? வந்தாதான் தெரியும் மாப்பிள்ளைக்கு. இதுக்கே உடம்பு முழுக்க வீங்குனுச்சு. அது இவன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் வீங்க போகுதோ. என்னடா அம்மா இப்படி சிரிச்சுக்கிட்டு வருது? ஓஹோ, பையனை வியாபாரம் பண்ண போகுது இல்ல, அதனால அம்மாவுக்கு சிரிப்பு தான். இந்த சட்டைக்கும் இந்த பேண்டுக்கும் துணிக்கும் அப்படியே வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்காடா. அடடடடா, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த ஊர்ல எவ்வளவு இருக்கா? இல்ல எவ்வளவு இந்த மாதிரி அழகா தான் பெத்து விட்டுருக்காளா? வர்ற பிள்ளைக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும்டா. அது மட்டும் இல்ல, நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசு சரியா? வரும்போது அப்பதான் பரவாயில்ல, பையன் நல்ல படிப்பு ஆளி போல இருக்குன்னு நினைப்பாங்க சரியா? இங்கிலீஷுக்கு பெல்லிங் கேட்டாலே இவனுக்கு தத்தளிக்கும். இதுல இங்கிலீஷ் வேற பேசணுமா? மா, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்குடாப்பா பயம்? இல்லம்மா, முதல்ல என்னை பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்கல்ல, அதான்மா. எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா உனக்கு? 9 பொண்டாட்டி கேக்குதான். ஐயோ கடவுளே, ராசா மாதிரி இருக்கு. எதுக்குடா பயப்படுற? புள்ளைங்க தாண்டா, உன்னை பார்த்து வெக்கப்படணும். அதை விட்டு பயப்படுறான பயம். அவங்களாம் வரும்போது நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாதுடா. ஆம்பளையா சிங்க குட்டியா வீரமா நிக்கணும். இந்த ஆத்தாவோட புள்ள நீ இப்படி நீ படி சோப்பலாங்கி மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியா? எப்படி உங்க ஆத்தா எவன் வந்தாலும் சிங்க மாதிரி அடிச்சு தூக்கி வீசிட்டு போறேன், அந்த மாதிரி இருக்கணும்டா. போன வாரம்லாம் சிங்கம்னு சொல்லி ஊர்க்கார பயல்கள்ட்ட அடி வாங்கி நொந்து போய் அசிங்கப்பட்டதெல்லாம் மறந்துருச்சோ. சரிடா, நேத்து கண்ணாடி வாங்க சொன்னனே, எங்க அந்த கண்ணாடி? எதுக்குமா? அந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் போடுறா, அப்பதான் பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருப்ப. இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. போப்போ, முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து போடு. வீட்டுக்குள்ள எல்லாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி நினைப்பாங்கம்மா. அது கூலிங் கிளாஸ்மா. என்னவோ கிளாஸோ, நீ அதை எடுத்து போடு, சொல்றத கேளு. சோ அப்பா, சரிம்மா, எடுத்து போட்டுட்டு தான் வரசா. மா எப்படிமா இருக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, என் ராசா, ஏங்கன்னே என் பையனுக்கு பட்டுடும் போல இருக்கே. அப்பாடி அப்பா, ராசா மாதிரி இருக்கடா. ஏய் பாருடா, ஓ அண்ணன் எப்படி இருக்கானு. அதுக்கே அப்படின்னா இது அப்படி இருக்கு. கண்ணு தெரியாதவன் ஏதோ போட்டிருக்கமா இருக்கு. போடாங்கிட்டு. எம்மடி மாத்திரை போட்டதானே? மாத்திரை போட்டேம்மா. சரி, கொஞ்ச நேரம் போய் பாடு. அப்புறம் மதியானத்துக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிடு. நான் அப்படியே உங்க அப்பாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த மேய்ச்சிட்டு வரேன். அம்மா, வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சலுப்பா இருக்குமா. உடம்பு முடியல, அங்க இங்க நான் அலையவா முடியும்? அதுக்குன்னு வீட்ல இருமா. நானும் உன் கூட வரேம்மா. கூட வரியா? ஏமா, அங்க வேற வெயிலா இருக்கும், போய் நிழல்லையா உட்கார முடியும்? அதுவும் அடிக்கிற வெயில் என்ன இது தாங்க முடியல. பங்கு வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரி அடிக்குது. நானும் வரேம்மா. சபா, நீ சொன்னாலே கேட்க மாட்ட போ. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா யோசனையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அதான் கொஞ்சம் வெளியே காத்தாட போயிட்டு வந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு. வெயில கூட்டிட்டு போனா உங்க அப்பா அதுக்கு வேற நீ வாழ்னு கத்துவாரு. புள்ள எதுக்கு அங்க இங்கன்னு கூட்டிக்கிட்டு அலையிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருமா. சரி, சீக்கிரம் போய் அந்த கதவை பூட்டிவிட்டு வா. சரிம்மா. அம்மா, அப்ப குட்டியை கூட்டிட்டு போலையா? அவ இங்க இருக்கட்டும், அது வேற வெயிலான வெயிலா இருக்கு. இப்பதானே போட்டிருக்கு, அதனால அது வீட்டுல இருக்கும். நம்ம போயிட்டு வருவோம் வா. சரிம்மா. வீட்டுல இருமான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறது? போலாமா. சாவி எடுத்துட்டு வா.
ஐயோ ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியலையே. ஐயோ, பொண்ணு வீட்ல இருந்து எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, ஏதுன்னு வேற தெரியலையே. வந்தோடனே போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ கடவுளே, ஐயோ நம்ம வீட்டுக்கு 100 சவரன் போட்டு பொண்ணு வரப்போகுது. ஐயோ எனக்கு ஒரு நிலையில நிக்க முடியலையே. ராஜா கைய வச்சா அது ராங்கா பொன்னதில்ல, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்பேனடா. இந்த ராசா கைய வச்சா பாத்தி அடைச்சி நீ அடி. நான் கூட பேயோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். போ, என்னடியாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு கிடக்குற? அட சொல்லிட்டாலும் யாருக்கு எதுவும் ஆயி போச்சா? இல்ல சொந்த பக்கத்துல வேணா மண்டைய கிட்டே போட்டானுங்களா? மண்டையும் போடல கொண்டையும் போடல, எவனா ஆட்டைய போட்டுட்டாயா? ஆட்டைய போட்டுட்டானா? எதடி ஆட்டைய போட்டான்? ஐயோ என்ன தப்பா எடுத்துக்காதயா. என்னடி சொல்ற? என்ன தடி ஆட்டைய போட்டானுங்க? சொல்லடி. மனசுல பதறுதடி. உனக்கு தெரியாம எனக்கு தெரியாம என்னடி? ஒவ்வொரு நாளும் ஐயோ, ஒவ்வொரு நாளும் ஐயோ மனசுல பதறுதடி எனக்கு. எவன்டி அவன்? அதுதான் தெரியல. அடியே சிரிக்கி மவள, யாரு என்னன்னு கூட தெரியாம. ஐயோ, நான் வெளியே போய் சொன்னா வெக்க கேடு. ஐயோ ஆத்தி, எதுக்கு நீ படிச்ச? அடிக்கிறதா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏண்டி நீ தாண்டி யாரு எவன்னு தெரியல, தினமும் அப்படி இப்படின்னு அதாண்டி பதறி போச்சு. பதறும் வாயில எனக்கு நல்லா வருது. யோ உனக்கு தெரியாம தினமும் சம்பளம் கொடுக்கலன்னு போய் சொல்லி சிறுக 15,000 ரூபாய் காசு வீட்டு டப்பால ஒளிய வச்சிருந்தையா. நகை வாங்கணும்னு இப்ப மாடல வாங்கலான்னு ஆசைப்பட்ட அந்த காசை காணோம்யா. எந்த களவாணி பையலா வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாயா. அடைச்சி இதுதானா? கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே இல்ல. ஆத்தாடி ஆத்தா. என்ன நினைச்சிட்டு இருக்க? 15,000 ரூபாய் காசை எவனோ களவாண்டிட்டு போயிட்டான்றே. இது நான் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி, காசு எங்க வச்ச? உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சமயக்கட்டுல ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சையா. கடுகு டப்பா சீரக டப்பால போட்டதை நீ களவாண்டிட்டு போயிருவ, டிஃபன் பாக்ஸ்ல போட்டா நீ எடுக்க மாட்டேன்னு நினைச்சு ஒளிய வச்சையா. கடைசியில பார்த்தா அதிலேயே காணோம்யா. ஆனா எவன் ஒருத்தன் என் காசுல கைய வச்சானோ அவன் கையை கால் விளங்காது. போற வண்டியில அப்படியே அடிபட்டுதான் சாவான். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என்னையா கஷ்டப்பட்டு சிறுக ஒரு சேலை துணி ரவிக்கு துணி கூட எடுக்காம மொத்தத்தையும் நான் சேர்த்து வைப்பேன். எந்த களவாணி போயிலோ களவாண்டுட்டு போவான். அவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவேன் நினைக்கிறியா? அவன் ஒரு காலமும் உருப்பட மாட்டான். அவன் 2 காலும் விளங்காம போகும். காசை எடுத்தான் பாரு, அவன் கை முறிஞ்சு போகணும். அப்படிலாம் பேசாதடி. உனக்கு தெரிஞ்சவனாக்கிட்டு இருக்க போறான். அவன் தெரிஞ்சவனா இருக்கட்டும் தெரியாதவனா இருக்கட்டும், இப்பயே கோவில்ல போயிட்டு கோழியை குத்த போறேன். அது மட்டும் இல்ல முட்டைய மந்திரிச்சு வைக்க போறேன். அவன் விளங்காம போகணும்னு. அந்த மாதிரிலாம் வேலையை பார்த்து விட்றாதடி. ஆமா, அவனை சொன்னா நீ ஏன் பதற? அது ஒண்ணும் இல்ல அமுதா. ஏய், நீ பதறினத நான் பார்த்தேன். சொல்லு, காசுல கைய வச்சியா? அது வந்து அது இப்படி அது அப்படி. களவாணி பயலே, இன்ன வரைக்கும் நான் கதறிக்கிட்டு இருக்கேன். காசுல கைய வச்சியாடா நீ? இல்லடி அமுதா, நீ எனக்கு தெரியாம இந்த வேலையை பத்தியா? அதான் மாமி உனக்கு சாக்க கொடுக்கணும்னு சொல்லி அந்த காசு மொத்தத்தையும் ஆட்டையா போட்டுட்டேன். மொத்த காசை குடிச்சு அழிச்சிட்டியா நீ? மொத்த காசையும் குடிச்சு அழிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனாலும் உன்னையும் பார்க்க பாவமா இருந்துச்சு. 4 பேர் மாதிரி நீ மாட்டல கீட்டல மாட்டணும்னு ஆசைப்பட்டல. அதான் மொத்த பணத்தையும் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்கேன்டி. உனக்கு தெரியாம வாங்கி கொடுப்போம். இன்னும் ஒரு 15,000 சேர்த்துன்னு ஒரு அரை பவுன்ல வாங்கி கொடுப்போம்னு வச்சிருக்கேன். நீ நினைக்கிற மேல குடிச்சல அழிக்கல, பத்திரமா தான் இருக்கு. நீ உண்மையா சொல்றியா பொய்யா சொல்றியா? வாங்கிட்ட பதில் சொல்லி எனக்கு என்னடி வரப்போகுது? போஸ்ட் ஆபீஸ்ல தான் போட்டு வச்சிருக்கேன். கையில வச்சிருந்தா நான் செலவு பண்ணி விடுவேனே. வேற ஒருத்தட்ட கொடுத்தா தான் களவாண்டுட்டு போயிருவாங்க. காசு கொடுத்தோன்னே இல்லன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அக்கா போட்டு தான் எழுதி வச்சிருக்கேன். வேணும்னா உள்ள போய் பீரோல திறந்து அந்த புக் எடுத்து பாரு போ. ஏன் அப்படி பண்ணனா? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல தெரியுமா? இல்லடி, சும்மா உன்னை ஒரு விளையாட்டு போட்டு பாப்போம்னு பார்த்தேன். நீ இந்த அளவுக்கு பதறோன்னு நான் என்ன கனவா கண்டேன். அப்புறம் நீ சாபகி பண்ண சொன்னீங்க, அதுக்கு இது எதுவும் பழிச்சிடாதுல்ல. போயிட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல. போற எந்த விசேஷத்துக்கு போனாலும் எல்லாரும் நகை நட்டுன்னு அள்ளிக்கிட்டு போறாங்க. எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சா நீ செலவு பண்ணி போடுவேன்னு தெரியாம சேர்த்து வச்சேன். இல்லைன்னு எனக்கு மனசே இல்லையா? அடியே,
ஏய் கள்ளி, உனக்கு தெரியாம நான் அம்புட்டு வேலையெல்லாம் பாப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ. உனக்கு நகநட்டெல்லாம் வாங்கி போடணும்னு எனக்கு ஆசை தான். என்ன பண்றது, நமக்கு ஓட்ட கை, யார் வந்தாலும் அப்படி தான தர்ப்பணம் பண்ணிடுறேன். அதனால தாண்டி உனக்கு செய்யணும்னு அம்புட்டு ஆசை தான். நானும் உனக்கு தெரியாம போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் ஒரு 500 போட்டு வச்சிருக்கேன். அதுவும் எம்புட்டு இருக்குன்னு தெரியல. நாளைக்கு போயிட்டு காசை எடுத்து உனக்கு ஒரு மாட்டுல வாங்கி உன் காதுல மாட்டுறேன், சரியா? அப்புறமேட்டுக்கு யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாலுங்களோ, நான் இப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேன், அவங்க முன்னாடி எல்லாம் போட்டுக்கிட்டு லாத்து யார் உன்னை வேண்டானா போயா. அல்லாதடியே, நான் வாங்கி கொடுப்பேன். உனக்கு வாங்கி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன், சரியா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாட்டில் எடுக்கிறோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு உனக்கு கழுத்துக்கு ஒரு செயின், சரியா? அதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிக்குவோம், சரியா? உனக்கு தெரியாம நான் பண்ணிருக்க கூடாதியா, சொல்லிட்டு தான் பண்ணிருக்கணும், மன்னிச்சிரியா. அடியே, ஆம்பளைங்க கிட்ட எதை சொல்லணுமோ அதை தாண்டி சொல்லணும். எல்லாத்தையும் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நாங்க வந்து ஆடம்பர செலவு பண்றோம்னு சொல்லி உங்க காசையும் மொத்தமா ஆட்டையை போட்டுட்டு ஓடிடுவோம். எங்களுக்கு தெரியாம இப்படி நீங்க சேர்த்து வைக்கிறது தான் நல்லது. எங்களுக்கே காசு இல்லைன்னா நீங்க என்ன அதை என்ன தனியாக செலவு பண்ண போறீங்க, எங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க. அதனால அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு தெரியாம நீ சேர்த்து வை, சரியா? போயா மனுஷா. உறவிய உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏமா தயக்கம், உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றா சங்கமம். டாடி, அட்ரஸ் தெரியாம அப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி? யாரோ வராங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. இந்த கேக்குறேமா. என்ன இது, வண்டி அப்படி குறுக்கால போட்டு நிறுத்தி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் அங்கிட்டு ஓரத்துலயாவது போங்கப்பா, இங்க மாட்டை எடுத்துக்கிட்டு போறோம்ல. ஏமா இங்க வாங்க. யார் என்னன்னு தெரியலையேடி. அட்ரஸ் எதுவும் தெரியல போல இருக்கு. இருமா நான் சொல்லிட்டு வரேன். என்னங்கண்ணா? ஏமா, தங்கம் லிங்கம் அவங்க வீடு தெரியுமா? தங்கம் லிங்கமா? டாடி, உங்களுக்கு தெரியாது போல டாடி. நீங்க ஊருக்குள்ள யார்ட்டையாவது கேளுங்க, போங்க. ஓகேமா, உங்களுக்கு தெரியாது போல, நான் வேற பக்கம் யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன். ஏண்டி, தங்கம்னா அந்த அவளை தானே கேக்குறாங்க? மா, அவங்க குடும்பம் ஆச்சு, அவங்களாச்சு, நமக்கு அது தேவையில்லாத விஷயம். வாங்கம்மா போலாம். இல்லடி, நேத்தே அந்த சிரிக்கி சொன்னா மாப்பிள்ளை வீட பாக்கறதுக்கு வராங்கன்னு. மா, எனக்கு நீங்களும் அப்பாவும் மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. நீங்க வாங்க. என் புள்ள வாழ்க்கை எப்படி சீரழிச்சு சின்ன பண்ண ஆக்கிட்டு, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா, ஒரு காலமும் விளங்க மாட்டான். இந்த கல்யாணம் உருப்படாது. மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படி உங்களுக்கு ஒரு மகளோ அந்த மாதிரி தான் அந்த பிள்ளையும் இன்னொருத்தவங்களுக்கு மக. அவங்க வாழ்க்கையை ஏமா இப்படி கெடுக்கணும்னு நீ பேசுற? இல்லடி, வயிற்றுச்சலா கிடக்கு. ஷபா, எதை பத்தி யோசிக்காம நீ வா கம்முன்னு.